கள்ளச்சாராயம் விஷச்சாராய மரணங்கள் குறித்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசினுடைய கவர்மெண்ட் மிஷனரி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசு அதுல கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட் மிஷனரி. தமிழக அரசு செயல்படாத நிலையில் இருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கை நேற்று தாக்கல் செய்தோம். இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே நம்ம 2023 இதே போன்று மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் 23 பேர் மரணம் அடைந்தாங்க. அப்ப தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னா, இதே போன்று 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணோம், கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்றோம், 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கிறோம், சிபிசிஐடி விசாரணை அளிக்கிறோம் சொன்னாங்க. என்ன நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள மீண்டும் அதே ஜோன்ல அதே மாதிரி இப்போ 51 பேர். இப்ப வர நான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது 37 பேர். இப்போ இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது 51. இந்த பேட்டி நான் முடிச்சிட்டு போகும்போது எத்தனை பேரோ தெரியல, 52. நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல் சொன்னாரு, இன்பத்துறை பெட்டிஷனர் என்ன சொல்றாரு, இந்த வழக்கை விளம்பரத்திற்காக தாக்கல் செய்திருக்கிறார் சொன்னார். நான் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். இந்த நீதிமன்றத்தில் நான் சிறப்பு அரசு வழக்கறிஞராக இருந்திருக்கேன். என்னை விட வேற யார் கேள்வி கேட்க முடியும்? இது விளம்பரத்துக்கா? மக்களுக்காக கேள்வி கேட்கறது யார் கேட்பா? எதிர்க்கட்சி தான் கேட்கணும். நீதிமன்றங்கள் பலமுறை சொல்லி இருக்கு, விசில் ப்ளோயர், அதாவது பொதுமக்களுடைய குரலை ஒலிப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதுபோன்று லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதுபோல லோக்கல் அத்தாரிட்டி மெம்பர்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு அட்வொகேட் ஜெனரல், தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், இந்த வழக்கு விளம்பரத்திற்காக போட்டிருக்கு. இது விளம்பரத்துக்கு போட்ட கேஸா? யார் கேட்பா? அங்க இருக்கிற லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர், எங்க கட்சியை சார்ந்தவர், அவர் எஸ்பிட்ட ஓடுறாரு, மனு கொடுக்கிறாரு, இப்படி கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் கலெக்டர்கிட்ட ஓடுறாரு, கள்ளச்சாராயம் இருக்க தடுத்துருங்கன்னு அவர் கொடுக்கிறாரு. இதற்கெல்லாம் மேல சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன், அதாவது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவரும் அவரும் லோக்கல் எம்எல்ஏ செந்தில்குமாரும் சேர்ந்து கடந்த வருடத்தில் மனுவே கொடுத்திருக்காங்க. ஆக கலெக்டர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, எஸ்பி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய சட்டமன்றமும் அதை எடுத்துக்காது. அப்படின்னா எங்க போவாங்க? இன்னைக்கு 51 பேர், 52 பேர் இறந்தாச்சு, 100 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யார் கேள்வி கேட்பா? எதிர்க்கட்சி தான் கேள்வி கேட்கணும். எனவேதான் இந்த வழக்கை திறந்தேன். இதுக்கு எனக்கு அவப்பெயர். இந்த வழக்கை விளம்பரத்திற்காக போடுறான் அப்படின்னு சொல்றாரு அட்வொகேட் ஜெனரல். தமிழக அரசினுடைய குரல் தான் அது. யாராவது பேசினா வழக்கு போடுறாங்க. யாரும் இந்த அரசுக்கு எதிராக பேச முடியல. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டது. எதுக்காக நான் சிபிஐ கேட்கிறேன்னா, தமிழக அரசினுடைய அரசு இயந்திரம் முழுமையா இயங்கவில்லை. கவர்மெண்ட் மிஷனரி ஸ்டக் டவுன் ஆயிடுச்சு. இயங்காத ஒரு அரசு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. மதுராந்தகத்திலையும் மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் 23 பேர் இறந்திருக்காங்க. அதே பாணியில அதே மெத்தனால கலந்து திருப்பியும் குடிச்சிட்டு 51 பேர் இறந்திருக்காங்க. எங்களோட வக்கீல், நாங்க இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ணி சொன்னோம், ஒரே ஏரியால கருணாபுரம், அங்க என்ன பைப்ல கொடுத்தாங்களா? அத்தனை பேர் இறந்திருக்காங்களேன்னு நாங்க ஆர்கியூ பண்ணோம். நீதிமன்றம் கேட்டது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அவர் எஸ்பிட்ட கொடுத்திருக்காரு, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு, சட்டமன்றத்தில் கூட அந்த உரிமை அட்டென்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அப்ப அரசுக்கு வந்திருக்காதா? அப்ப அது மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நீதிபதி சொன்னாரு, நான் யூடியூப்ல பார்த்தேன், இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பே கல்வராயன் மலையில சாராயம் காட்சி வித்துட்டு இருக்காங்கிறத யூடியூப்ல பார்த்தேன். இதெல்லாம் உங்க கவனத்துக்கு, அரசின் கவனத்துக்கு வரவே இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறார். ஏன்னா நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை. எங்க போக முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க முடியல. ஒரு சாதாரண மக்கள் ஒரு மனு கொடுத்தா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நடந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி நடந்திருக்கு. ஒரு ஊரே இன்றைக்கு பிணக்காடா மாறி இருக்கு. இந்த அவலத்துக்கு யார் காரணம்னா அரசு செயல்படல. போலீஸை மட்டும் நான் குறை சொல்லல, அவங்கள பலிகடா ஆக்கிட்டாங்க. இப்ப அதிகாரிகளை பலிகடா தான் ஆக்கியிருக்காங்க. காவல்துறையினர் அங்கு வேலை செய்ய முடியலங்கிறதா உண்மை. அங்கு காவல்துறையினரே வேலை செய்ய முடியல. இதற்கு முன்னால கனியாமூர் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு எஸ்பியை மாத்துறாங்க, கலெக்டரை மாத்துறாங்க.
பலி யாரு? அதிகாரிகள்னு சொல்றீங்க. அதிகாரிகளை இயங்க விடாம பண்ணது யார்? அதுக்கு பதில் தெரியணுங்கிறது தான் நான் சிபிஐ போட்டேன். இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா சிபிஐயால தான் முடியும். ஏன்னா இந்த எத்தனால் 2 முறை வந்தாச்சு, 200 லிட்டர். இதை யாரு தயாரிச்சா, எங்க இருந்து வந்துச்சுன்னா பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்திருக்கணும். பொதுவா சிபிஐ கேட்கறதுக்கு சட்ட விதிகள் ஒன்னு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அதை ஒரு விஷயங்களை வகுத்து கொடுத்திருக்கு. அதன்படி 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தா, இன்டர் ஸ்டேட் வழக்கா இருந்தா சிபிஐ கொடுக்கலாங்கிறது ஒண்ணு. இதுல இருக்கிற நியாயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டப்படியும் அதுல நியாயம் இருக்குங்கிறத எடுத்து சொன்னோம். இந்த விஷயத்துல யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. என்ன நடவடிக்கை இங்க கொடுத்திருக்காங்க? ஒரு 1.25 பக்கத்துல இதான் நடவடிக்கை, தமிழ்நாட்டு அரசினுடைய நடவடிக்கை. 52 பேர் இறந்து போயாச்சுங்க. உலகத்துல இல்ல, 52 குடும்பம் ரோட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நூற்றுக்கணக்கானவர் மருத்துவமனையில் இருக்காங்க. கண்ணு போச்சுங்கிறான், காது கேட்கலங்கிறான், உடல் உறுப்புகள் அழிஞ்சு போச்சுங்கிறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு அரசு. அதை உணர்ந்ததா தெரியலையே. நீதிமன்றத்தில் அவங்க எடுத்து வைக்கிற அணுகுமுறையை பாருங்க. ஒரு அரசாங்கம் வைக்கிற அணுகுமுறை 1.5 பக்கத்துல நடவடிக்கை. இதை கேட்டா அவர் விளம்பரத்துக்கு வழக்கு போடுறாரு. இது நான் கேட்காம யார் கேட்பா? நான் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக வக்கீல் பிரிவு செயலாளர். நான் இந்த வழக்கு அரசு வழக்கறிஞரா இருந்தவன், இப்ப வழக்கறிஞரா இருக்கேன். நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற. நான் கேட்காம வேற யார் கேட்பா? அப்ப கேட்க கூடாதுங்கிற குரல் வலையை நெரிக்கிற இந்த அரக்கத்தனமான அரசின் இரும்பு கரம் உயர்நீதிமன்றம் வர, இது மறைமுகமா நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல். ஏற்கனவே யூடியூப்ல யாராவது பேசிட்டா உடனே பொய் வழக்கு போடுறது. அதுல காமிக்கிற வேகத்தை இந்த நடவடிக்கையில காமிச்சிருக்கலாமே. இந்த அரசாங்கம் 52 குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்காத என்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன். நான் இதுல எனக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தவறு யாரு இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா. நாங்க ஏன் சிபிஐ கேட்கிறோம்? சிபிசிஐடி ஏற்கனவே நீங்க கடந்த முறை 23 நடந்த மதுராந்தகம் மற்றும் மரக்காணம் இஷ்யூல கொடுத்திருக்கீங்க. சிபிஐல கண்ட்ரோல், சிபிசிஐடியால நடவடிக்கை எடுத்து எஃபெக்டிவா எதுவும் செய்ய முடியலையே. திருப்பி எத்தனை நாள் வந்துருச்சே, இத்தனை பேர் செத்துருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இதுல அரசுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? எஸ், தவறு நடந்து விட்டது, நாங்க சிபிஐக்கு கொடுக்கிறோம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று நான் கேட்கிறேன். இதை நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவா நீதிமன்றங்களே இந்த மாதிரி வழக்குகளை எடுத்துக் கொள்வது உண்டு. ஆனால் ஒரு டாக்ஸ் பேயிங், ஒரு சாதாரண டாக்ஸ் பேயர் எல்லாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அந்த வகையில தான் கேட்டோம். ஆனா இதை விளம்பரத்துக்காக போடுறாரு இன்பதுரை என்று சொன்னால் அப்ப இந்த அரசோட நோக்கம் என்ன? இதுல நான் சொன்னேன் பலியாடுகள், அதிகாரிகள் பலியாடுகள் சொன்னேன். அதுல கண்ணுக்குட்டின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு எரும மாடு இதுல சந்தம் இருக்கு. நான் அதை அடுத்த முறை சொல்றேன். ஏன்னா இந்த வழக்கு இது என்னுடைய நான் விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு இல்ல. உண்மையான உணர்வோடு எதிர்க்கட்சி தலைவர் ஃபீல்டுக்கு போறாரு. அப்ப அங்க எம்எல்ஏ கேட்கிறாரு, எங்க எம்எல்ஏ கேட்கிறாரு, என்னையா இப்படி நடந்துருச்சு, என்ன நடந்துச்சுன்னா நான் மனு கொடுத்தேங்க, எஸ்பிட்ட கொடுத்தேங்க, கலெக்டர்கிட்ட கொடுத்தேங்க, உங்க கையெழுத்தை வாங்கி சட்டமன்றத்திலே கொடுத்த, நடவடிக்கை எடுக்க முடியலன்னா ஒரு கட்சி எப்படி இயங்க முடியும்? அப்ப நீதிமன்றத்துக்கு தான் வருவோம். வந்தா விளம்பரத்துக்கு வராருன்னு சொல்ற ஒரு அட்வொகேட் ஜெனரல், நான் அவரை தனிப்பட்ட முறையில் சொல்லல, ஒரு அரசுடைய பதிலத்தான் அவர் சொல்லுவாரு. என்ன இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கேட்டா 1.5 பக்கத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். இதாங்க நடவடிக்கை, புல்லட் பாயிண்டா. இது போதுமா? ஆக விரிவா அதை தாக்கல் செய்யுங்க. இந்த வழக்கில என்ன, அதாவது இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஒரு புறம் இருக்கட்டும், அதுல சிபிஐ கேட்கிறது, இன்பதுரை சிபிஐ கேட்கிறார், அது ஒரு புறம் இருக்கட்டும், அதுல நான் முடிவு எடுக்கிறோம். ஆனா அதற்கு முன்பு 23 நடந்துச்சு இல்லையா மரக்காணம் சம்பவம், மதுராந்தகம் சம்பவம், அதுல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆல்கஹால் கண்ட்ரோல், இலிசிட் அராக்க கண்ட்ரோல் பண்ணக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது மாதிரி எத்தனால் மெத்தனால்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன பிரிவென்டிங் மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு விரிவா பண்ணுங்க. அதற்கு அப்புறம் சிபிஐ பத்தி பேசிக்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்து வர்ற புதன்கிழமை இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறாங்க.